قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்பான சகோதரர்களே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين என்று சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹபீபின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இதை நாம் அணுக வேண்டும். யார் மீதும் கோபமோ வெறுப்போ இல்லை. இஸ்லாத்தினுடைய பார்வையில் இது ஒரு சினிமா. இந்த ஹபீபி என்று சொல்லப்படுகின்ற படத்தின் மூலமாக அந்த டைரக்டர் எதை சொல்ல வரார் அப்படின்னா, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையை சொல்ல வருகிறார் என்பதை தான் சமுதாயத்தில் இன்றைக்கு இந்த படத்தை பார்ப்பதற்கு ஆர்வூட்டிக் கொண்டிருக்கிறார். அரசியல் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் மார்க்கத்தை முறையாக படிக்காத உலமாக்களும் சில பேர் இந்த சமுதாயத்தில் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார். இஸ்லாத்தினுடைய பார்வையை இதை அணுக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் சினிமாவை ஹராம் என்று சொல்கிறது. பாட்டு ஹராம், இசை ஹராம். இதில் மாற்றம் இருக்கிறார். இதே மேலையில தான் அன்றைக்கு இந்த தலைவர்கள் எல்லாம், இந்த உலமாக்கள் எல்லாம் ஹராம் என்றார். ஒரு சினிமா ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தையும் தராது என்பதுதான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பாகவும் இருக்கிறது. ஒரு சினிமா ஒரு நேரத்தில் வீட்டை கெடுத்து ஊரை கெடுத்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நம்ம எல்லாம் போன தேர்தல், நடந்து முடிஞ்ச தேர்தலே பெரிய சான்று. உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணோம். ஆனா குடும்பத்துக்கு நாம பிரச்சாரம் பண்ணல. எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சினிமாவினுடைய கதாநாயகன் இருக்கிறார் என்பதை உணராமலேயே பிரச்சாரம் பண்ணிக்கணும். இது அன்னைக்கு நான் பேச வச்சிருந்தேன். தேர்தலுடைய முடிவு தோல்விக்கு காரணம் என்னவென்றால், இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு சினிமா கதாநாயகனுடைய ரசிகையின் குடும்பத்தில் இருக்கிறார். அதை நாம் உணராமல் வெளியே எல்லா இடத்துலையும் நாம் பிரச்சாரம் பண்ணணும். ஆக நாட்டை கெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, சினிமாவினுடைய மோகம் ஆட்சி பொறுப்பில் கொண்டு வந்து வச்சிருச்சு. இது எல்லாரும் இன்னைக்கு கண்கூட பார்க்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதான் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹராம் அப்படி என்பது தெளிவான ஒரு தீர்ப்பு. அப்பா இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் தருகிறார் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது மிக அற்புதமாக சொல்றாங்க. وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் மக்களிலே உண்டு. எதற்காக வாங்குகிறார்கள்? لِيُضِلَّ عَنْ سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்கு. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், وَيَتَّخِذَهَا هُزُوًا இந்த தீனுல் இஸ்லாத்தை, குர்ஆனை பரிகாசம் செய்வதற்கும் வீண் பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களும் மக்களில் உண்டு. உலாயிக லஹும் அதாபுன் முஹீன் அவங்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்குறாங்க தெரியுமா? வீண் பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, பாட்டு அது சம்பந்தப்பட்டவைகள். சினிமா, எந்த சினிமாவிலாவது பாட்டு இல்லாம இருக்குதா? இசை இல்லாம இருக்குதா? ஆண் பெண் கலப்பு இல்லாமல் இருக்குதா? அஜமி மகரம் இல்லாமல் இருக்குதா? அன்பான சகோதரி யோசிங்க. எந்த சினிமால ஆண் பெண் கலப்பு இல்லாமல் இருக்குது? எந்த சினிமால பாட்டு இல்லாமல் இருக்குது? எந்த சினிமால அனாச்சாரங்கள் இல்லாமல் இருக்குது? கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும். ஆனா இவங்க இந்த படத்தை பாருங்க, பார்க்க வேண்டிய படம் என்று சொல்வதன் மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க? ஒரு காலத்துல காயப்பட்டதுல தேட்டர் இல்லை, அதை பெருமையா சொல்லணும். நீங்க தேட்டருக்கு போகாதீங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் சொன்னோம்? சினிமால ஒரு காலத்துல மக்கள் மூழ்கி இருந்தாங்க. அதனால பிரச்சனைகள் ஏராளமாக ஏற்பட்டது. அந்த மோகத்தை விடணும். அது மார்க்க ரீதியாக ஹராம் என்று சொல்வதற்கு அந்த மார்க்கத்தின் செய்திகளை அழுத்தமாக பேசுகிறோம். நீங்க படத்தை போய் பாருங்கன்னு சொல்ல வரவே இவங்களை எல்லாம் தேட்டர்ல ஏற்றி பார்த்து அதை பார்த்தவா படம் பார்த்து எங்க போகணும்? தேட்டருக்கு போகணும். அன்னைக்கு போகாதீங்கன்னு சொன்னவங்க நீங்க போங்க என்று பதிகமா சொல்ற மாதிரி. ஏன் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தாங்க. சரி, பார்க்கறதுனால என்ன வளர்ந்த போது? தீன் வளர்ந்த போதா? ஈமான் புரிய போதா? இஸ்லாம் வளர்ந்த போதா? புரியலையே. ஒரே ஒரு காட்சியை உங்களுக்கு நான் சொல்றேன். காலையினுடைய கண்ணில் பட்ட ஒரு செய்தி.
இதை போய் பார்த்துட்டு என்ன முடிவு வருது சொல்லுங்க. எதை அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், பகிரங்கமாக இது கூடாதுன்னு தடுத்தோமோ அது தடுத்ததெல்லாம் அங்க என்ன செய்யப்படுது வருது. உண்மையான மூவி என்ன செய்யும், எது பொழுதுபோக்காக எது தன்னுடைய மார்க்கத்திற்கு தேவையில்லாததாக இருக்குமோ அதை விட்டு விலகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ முஸ்லிம் இஸ்லாமின் வாழ்க்கை தர்மமாக யாழி. ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம்க்கு இஸ்லாம் இருக்கு என்பதான அடையாளம் தெரியுமா, அவருக்கு அவசியமில்லாததை விட்டு விலகிக் கொள்வது. நீங்க நாங்க பார்த்தோம், சர்வ சாதாரணமாக அனைத்து சினிமாக்களிலும் காட்டப்படுகிற காட்சிகள் எல்லாம் நீங்க நாங்க என்ன பார்க்கிறோம், அசிங்கம், ஆபாசம், பாடல், இல்லையா, எல்லாத்தையும் பேசுற ஆண் பெண் கலப்பு, இது எல்லாம் இல்லாம என்ன படம் முடியும். அப்போ படம் பார்க்க வேண்டும் என்று ஆர்வமூட்டக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மீண்டும் நீங்கள் என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்றால், படம் பார்க்கவே ஆர்வமூட்டுங்கள். படம் பார்க்க கூடாது எந்த விதத்திலும், சினிமா பார்க்கிறது எந்த விதத்திலும் ஹராம் தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அது முஸ்லிமினுடைய பெயரில் வைத்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத டேரக்டர் எடுத்து வேற பேர் வந்தாலும் சரி, பார்க்கிறது ஹராம். தேட்டருக்கு போவது தெளிவான ஹராம் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்பே இதை பரப்பக்கூடியவர்கள், இதை கேட்டு நிறைய பேர் நம்மகிட்டே சொல்றாங்க, நீ ஹபீபி பார்த்துட்டீங்களா, ஹபீபி பார்த்துட்டீங்களா அப்படின்னு. இதை ஒருத்தர் என்ன செய்றாங்க, ஆர்வமூட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வதஆமது அலல் பர்ரி வத்தக்வா, நன்மையும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்குங்கள். வலா தஆமது அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலும் பகைமையிலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எதை பரப்பிக் கொண்டிருக்கிறோம், பாவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதரர்களே, அறியாமல் புரியாமல் நாங்கள் இஸ்லாம் தடை செய்ததை இஸ்லாத்தின் எந்த ரீதியில் வந்தாலும் சரி, ஒரு நேரத்துல வட்டி நேரடியா வட்டியா இருந்துச்சு, நீங்க வட்டி இந்த ரூபத்தை வரல, அது வேற வேற வருது, இருந்தாலும் ஹலாலாயுமா ஹலாலான அன்பான சகோதரர்களே. ஆகவே சினிமா எப்போதும் ஹராம் ஹராம் தான். ஆகவே எல்லா படங்களையும் எப்படி பார்ப்பது கூடாதோ அது ஒன்று இதையும் பார்ப்பது கூடாது. எப்படி நேரடியாக ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கூடாதோ, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பது கூடாதோ, சினிமாவில் பார்ப்பது கூடாது. அங்க பார்க்கிறது கூடாது, நேரடியா பார்க்கிறது கூடாதுன்னா மறைமுகமா செல்போன்ல தியேட்டர்ல சினிமா பார்க்கிறதும் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மூமினான ஆண்களே மூமினான பெண்களே உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். நேரடியா பார்க்காதீங்க. நீங்க மார்க்கத்துக்கு முரணான ஆபாச காட்சிகள் வருகிற போது செல்போனிலோ தியேட்டரிலோ மற்ற சந்தர்ப்பங்களிலே உங்கள் பார்வையை தாழ்த்துங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே சினிமா எப்போதும் எந்த சமுதாயத்திற்கோ எந்த தனிமனித வாழ்க்கையிலோ வெற்றியை தந்து வளர்ச்சியை தந்து நல்வழிக்கு காட்டியதாக எந்த சினிமாவும் கிடையாது. அதனால சீர்கட்டு போல குடும்பங்கள் தான் ஏராளம் என்பதை தான் காட்ட முடியும். ஆகவே நாமும் இந்த செய்தியை எல்லா மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு அதை நல்ல முறையில் கண்ணியமான முறையில் கடந்து செல்வதுதான் நம்மிடத்தில் இஸ்லாம் என்பதற்கான அடையாளம். ஆகவே அதை உணர்ந்து நாம் அனைவரும் நம்முடைய சமுதாயத்தின் தலைவர்களும் அதை உணர்ந்து செயல்பட்டால் நன்றாக இருக்கும். இந்த சமுதாயம் ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சியில் விழாமல் இருப்பதற்கு அதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. அது பக்கம் என்னைக்கு ஒதுக்குறோமோ அன்னைக்கு நிச்சயமாக ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சியில போய் விழுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் எல்லா நிலையிலும் அவன் தடுத்திருக்கின்ற விஷயத்தை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய வாக்கியத்தை தந்த முடிவானாக அவன் ஏனைய விஷயங்களை ஆர்வத்தோடு முனைப்போடு செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்து அதை பரப்பக்கூடிய மக்களாக